ஒரு நாள் கூட அவளை விசில் சின்னத்தை போய் செவிலெல்லாம் வரைகிறது அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல செருப்பால் அடிச்சு துரத்த போகிறாங்க. விஜய் வீட்டு செவத்தில் எழுத சொல்லுங்கள் அந்த கேட்டில். நிலமை மோசமாகும். ஜட்ஜு முன்னாடி ஊதுவாங்க, ஆஸ்பத்திரியில் ஊதுவாங்க. நல்ல வேலை கத்தி சின்ன கொடுக்கல, தூக்கி அவனை கிளிக்காம போகிறாங்க. இப்போ கொடுத்தவங்களே அந்த சின்னத்தை நீங்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வாங்கிடுவாங்க. வாங்கணும், இல்லைன்னா வழக்கு போட்டு வாங்க வைக்கணும். சார் புஷி ஆனந்த் பார்த்தீங்க, ஊதி ஊதி பார்த்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு ஒவ்வொரு கடை. ஊதி பார்த்து எல்லாம் குப்பையை தூக்கிட்டு வந்துட்டேன். இல்லை குப்பை வண்டி வந்துச்சு. அப்போ முன்னாடி நாசா விஞ்ஞானி அவங்க எதை காய்ச்சிட்டு கிடச்சது கருமாந்திரத்தை படத்தை எடுத்து முடிச்சிருக்காப்புல. இதில் என்ன முன்பே என்னத்தை கழிச்சாரு. சீமானது சொந்தக்கார பிள்ளைனால இருந்தாலும் சில நேரத்தில் வாங்கி தர மாட்டாங்க. அதுவும் சொந்தக்கார பிள்ளை தான். விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரம் பிரஸ் மீட் கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் நல்ல வேலை பயந்துட்டு ஏதோ கிணத்துக்குள்ள குதிக்க போறாருன்ற மாதிரி சொல்லி விஜய் கூடிய சீக்கிரம் குதிச்சு செத்துருவார். என்ன சொன்னீங்க கிணத்துல? என்னது? காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார் டிவி கேட்ட மாதிரியே விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க, எப்படி சார் பார்க்குறீங்க? கேட்ட மாதிரியே கொடுக்கலம்மா. 5 சாய்ஸ் கொடுப்பாங்க. இவங்க கேட்கறதெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. வேணா இவங்க அப்பனா சித்தப்பனா மாமனா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. 5 சாய்ஸ் கேட்பாங்க. அந்த 5 சாய்ஸ் இவங்க கொடுக்குறதுல அவங்க ஒரு சாய்ஸ் சரி இதை வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேயே இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது விசில் வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்க, அதை வாங்கினது மட்டும் இல்லாமல் நேராக வந்து உங்கள் காதிலே ஊதும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உங்களுக்கே எரிச்சல் ஆகி டென்ஷன் ஆகிடும். ஊதிட்டே கிடக்கும் வீட்டுக்குள்ளே. அங்கேயே ஊதிட்டு ஒன்றும் வேலை பார்க்க விடாது, இது பண்ண விடாது. அவங்க பாட்டி ஈட்டி தூங்கிட்டு இருக்கும், ஏதாவது உடம்பு சரியில்லாமல் அது போய் காதில் ஊதி விட்டுரும். அவங்க பயந்து அலறுவாங்க. இப்படி ஆளாருக்கு அலறி கடைசியில் அதை போட்டு சாத்து இந்த விசிலை பிடுங்கி துரத்தி விடுவாங்க. நம்மளே வாங்கி கொடுத்து நம்மளே அடித்து துரத்துற மாதிரி. அந்த மாதிரி இந்த விசில் சின்னத்தை கொடுத்து இந்த கும்பலை அடியோடு அடித்து துரத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் பிளான் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த சத்தம் தாங்க முடியாதுன்றது தான் பெரிய எரிச்சலாக. இப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த விசிலை வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க சார். அப்படி கொண்டாடுறாங்க சார் அந்த சின்ன. அதை குரங்கும் தொப்பி வியாபாரி கதை ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க குறிகள் கையில் எதையாவது ஒன்று கொடுத்து நல்ல வேலை கத்தி சின்னம் கொடுக்கல, தூக்கி அவனையா கிளிக்காமல் விட மாட்டாங்க. வீட்டில் இருக்கவனே கிழிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதனால் இது பரவாயில்ல. ஆனால் வந்து தேர்தல் ஆணையம் இதை வாபஸ் வாங்கிட்டு வேறு ஏதாவது சின்னம் கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சார் புஷி ஆனந்த் பார்த்தீங்க சார், அந்த விசில் வந்த உடனே போயிட்டு ஊதி ஊதி பார்த்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார் ஒவ்வொரு கடை. ஊதி பார்த்து எல்லாம் குப்பையை தூக்கிட்டு வந்துட்டான். இல்லை குப்பை வண்டி வந்துச்சுன்னு சொல்லி காலையில் விசில் அடிச்சோன்னு வரும்ல காலையில். அவன் எல்லாம் குப்பையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. யாரா அதுன்னு பார்த்தா புஷி ஆனந்த். என்ன பண்ணுறது, திருப்பி எடுத்து போய் குப்பையை உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ என்ன கன்ஃபியூஸ் ஆகிரும்னா, குப்பை வண்டி வருதா இல்லை மாநகராட்சி குப்பை வண்டி வரும். இதுக்கு ஒரே வித்தியாசம் என்னென்னா, அதில் ஒரு பாட்டு ஒன்று போடுவான். போட்டுட்டு வந்து இது பண்ணுவோம். இவங்க வேறு பாட்டு போடுவாங்க. அதுக்கு உள்ள வித்தியாசம் இருக்குது. செக் பண்ணிலாம் பார்க்குறாரு சார் விசில். ஒவ்வொரு விசிலும் செக் பண்ணி பார்த்து. அமைச்சர் ஊதாத விசில கொடுத்து அவன் பாட்டு உஃப்னு ஊதிட்டு இருந்தானா நல்லா இருக்காதுல்ல. செக் பண்ணி பார்க்குறது நல்லது தானே. அதனால் அவர் செக் பண்ணி பார்த்து தான் தொண்டர்கள் கொடுப்பார். ஏன்னா அப்போ தான் சும்மா போய் ஊதிட்டு இருந்தானா தொண்டை தண்ணி போகிறது. சார் அதுவும் இல்லாமல் இந்த விசில் சின்னம் பொது சின்னம் இல்லையா? இது வந்து முதல் முறையாக அரசியலுக்கு வராங்க. இவங்களுக்கு எப்படி பொது சின்னம் கிடைச்சது அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் மேஜிக்கு. அதுதான் விஜய்க்கும் பிஜேபிக்கும் உள்ள தொடர்பு. அந்த லிங்க்கு பழக்க வழக்கம் அதை வச்சு கொடுத்துருப்பாங்க. அதனால் மொத்தமாக வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தானே வளர்த்து எடுக்கிறாங்க. ஏதோ 4 பொருள் வாங்கி தரலைன்னா கூட நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலன்றக்காக அவங்க பிள்ளை இல்லைன்னு ஆயிடாதில்ல. 4 கேட்டால் ஏதாவது ஒன்று வீட்டில் வாங்கி தர தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து 2-3 விஷயத்தில் அவங்க அப்போ சிபிஐ விசாரணை இது அதுன்னுவாங்க. அதெல்லாம் 4ல் 1 தான் வாங்கி தருவாங்க. ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் அது ஈஸியாக கிடச்சிருக்கு அவருக்கு அப்படின்னப்போ, அதுவும் கேட்ட மாதிரி கிடச்சிருக்கு, ஈஸியாக கிடச்சிருக்கு. அதுக்காக 10 மூட்டையாக தூக்க சொல்ல முடியும்? டெய்லி விஜய் வந்து 10 மூட்டையை தூக்குனா ஒரு விசில் தருவேன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு கேட்டிருக்காங்க. 4 சின்ன யாராக இருந்தாலும் மாநில கட்சியா அகில இந்திய கட்சியான்னு கேட்பாங்க. அப்புறம் உள்ள சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு சரி 4 கேட்குறாரு, ஏதாவது ஒன்று கொடுத்து விடுவோம். கொடுத்துருக்கோம் சார். அதுக்கு விஜய் அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சார். இறைவனாலும் இயற்கையாலும் கிடைத்த பரிசு, ஊழலை அழிக்க வந்த சின்னம் விசில் சின்னம் அப்படின்னு சொல்லி. யார் சொல்லியிருக்கா? விஜய் போட்டுக்க மாட்டார் ட்விட்டரில். ட்விட்டர்காரனா போட்டிருப்பான்டா, ரொம்ப நாளாக ஃப்ரீயாக இருக்கு அவனுமே போடலைன்னு சொல்லி அவனா போட்டுருப்பான். ஏஐயில் போட்டுருவோம். விஜய் போட்ட ட்வீட்டு கிடையாது. அந்த ஏஐ வந்து மேட்ச் பண்ணி ரொம்ப நாளாக அந்த விஜய் ட்விட்டரில் ஒன்றையுமே காணா, எந்த இதுவும் கிடையாது, பேச்சு கிடையாது,
அறிக்கை கிடையாதுன்றதுனால அதான் ஏஐ போட்டுச்சுன்றாங்க. ஆனா விஜய் இதை தானே சார் சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப நாளா, ஊழலை அழிக்க வர போறோம்ன்ற மாதிரி. அதெல்லாம் சேர்ந்து போட்டு தான் ஏஐ வந்து பதில் போட்டிருக்கு ட்விட்டரில். அவர் போட்டது கிடையாது, அவரோட ட்விட்டர் கிடையாது, ஏஐ பார்த்துருக்கோம். எதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்காரோ அதெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணியிருக்கோம். அப்ப விஜய் அவர்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா சார் இருக்கும் இந்த விசில்? அது தெரியலையே, அது ஏஐட்ட தான் கேட்கணும். விஜய் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதில் வரும். ஏன்னா விஜய் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனே கிடையாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் எப்படி ரெஸ்பான்ஸ் வரும்? ரெஸ்பான்ஸ் பர்சனே கிடையாது சார். ஆமாம்மா, ரெஸ்பான்ஸ் இப்போ ட்விட்டரில் ஒன்றும் போடக்கணா, அதில் அப்டேட் இல்லை, அறிக்கையில் அப்டேட் இல்லை. பொங்கல் வந்துச்சு, பொங்கல் வைக்கல, பொங்கல் வாழ்த்து சொல்லலை சார். போட்டிருந்தாரு சார் இந்த யூடியூப்லலாம் போட்டிருந்தாரு, ட்விட்டர்ல கூட போட்டிருந்தாரு பொங்கல் வாழ்த்து அப்படின்னு. அது அது எல்லாமே நீங்கள் இதில் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா இல்லை கூகுள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி அந்த இது டிசைன் மாறும் தெரியுமா? நீங்கள் அதை பார்த்து சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களை கூகுளே போடுறது, இவர் போடுறது கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷமாக வந்த கட்சிகள்லாம் அவங்க கொடுத்த வீடு, இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்களோட வீட்டில் போய் அந்த சின்னத்தை வரைகிறது, வேற ஒரு வீட்டில் வரையுது. இப்போதான் டிவிக்கு வந்திருக்காங்க. ஒரு நாள் கூட அவ்வளோ விசில் சின்னத்தை போய் செவிலெலாம் வரைகிறது, அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறையா இதுபோல தானே பண்ணுவாங்க. இன்னும் வெயிட் பண்ணி பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. போகிற இடத்துல செருப்பால் அடித்து துரத்த போகிறாங்க. அது இனிமேல் தான் நடக்கும். இனிமேல் தான் தூங்கி எதிர்த்து பார்ப்பாங்க, என்னடா நம்ம வீட்டில் வரைஞ்சிருக்குன்னா ஓட அடித்து வரட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் போக தான் நடக்கும். அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் அழிச்சு விட்ரும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் அது. விஜய் வீட்டு செவத்தில் எழுத சொல்லுங்கள், அந்த கேட்டில் எழுத மாட்டாங்க. அது மட்டும் தெளிவாக இருக்கும். அடுத்த வீட்டு செவத்தில் போய் எழுதுவாங்க. இல்லை சார், ரசிகர்களே பண்ணுறாங்க சார். ரசிகர்கள் தான் சொல்கிறேன். அப்படி அதுக்குன்னு ஆள் வச்சா பண்ணுவாங்க. இங்கே தின்னுட்டு சும்மா கிடக்கான், அவன் தான் பண்ணுவான். ரசிகர்கள் போய் வரைகிறா, அது விஜய் வீட்டில் வரைய சொல்லுங்கள், பாப்பா வரைய மாட்டாங்க. இது ஒரு வகையில் விஜய்க்கு ப்ளஸ்ஸாக தானே சார் போயிட்டு இருக்கா? அப்போ இதை வச்சு அவர் ஜெயிக்க எப்படி விழுந்து போகிறான்றது தான். போய் எல்லா வீட்லேயும் இப்போ இதெல்லாம் பாருங்கள் சார், நல்ல எப்படி பாருங்கள், எல்லா இடத்துலையும் போய் வீட்டில் இருக்க சோத்தெல்லாம் அதை இதெல்லாம் எடுத்து தின்னுட்டு வந்துடுறான், எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான் பாருங்கள், அவங்க வீட்டில் செலவே இல்லை அப்படின்னா விட்டுருவாங்களா சார்? பார்த்தீங்களா இல்லையா சார் ரீல்ஸ்னால் நீங்கள் சொன்னீங்க பெரியவங்களாம் இரிட்டேட் ஆவாங்கன்னு. இப்போ வயசானவங்க முதற்கொண்டு அந்த விசிலை தூக்கிட்டு ரோடாக சுற்றிட்டு ஊதிட்டு அவன் பழைய கிறுக்குன்னா இருப்பான். புரியுதா? வயசானவெல்லாம் திருந்திட்டான்னு யார் சொல்ல முடியும்? வயசான சில பேருக்கு அந்த ஆசை இருக்குது, சின்ன வயசில் விசில் கிடச்சிருக்காது, ஓசியில் வாங்கி தரேன்னு எடுத்து ஊதிட்டு இருப்பான். அந்த மாதிரி சில பேர். ஆமாம், இவ்வளோ நாள் கிடச்சிருக்காது, சரி வயசான ஆள் சரி விசிலை பார்த்தோன்னே எடுத்து அடிச்சிருப்பாங்க. பழைய கண்டக்டராக ரிட்டையர்டாக 20 வருஷமாக வீட்டில் இருந்துருப்பாங்க, விசில் வந்தோடனே எடுத்து ஊதிப்பார். இந்த மாதிரி தான். ஒரு பக்கம் இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாலும் மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணாலும் எந்த ஊரில் சப்போர்ட் பண்ணுறாங்க சார்? வர வீடியோஸ்லாம் பார்த்தா தெரியும். அது வீடியோ உட்காந்து பார்த்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். வெளியே போய் பார்த்தீங்களா? வீடியோ பார்த்தீங்களே? அதான் ஒரு மாதிரி பஸ்லலாம் இரிட்டேட் ஆகுது, சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க நைட்லலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆமாம், இன்னும் நிறையா பண்ணுவாங்க. அவன் வீட்டில் இருக்கவனே நிம்மதியாக இருக்க முடியாது, பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதியாக இருக்க முடியாது, தெருக்காரன் இருக்க முடியாது, கடைசியில் அடித்து ஓட வரட்டுவாங்க. இந்த பெரிய கலவரத்தில் தான் போய் முடியும். இந்த விசில் சின்னம் கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் வேணே தான் கொடுத்துருக்கான். தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு கெடுக்கன்னு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இந்த விசில் சின்னத்தினாலேயும் இந்த சத்தத்தினாலேயும் பாருங்கள் இப்போ பயங்கர நிலைமை மோசமாக போகுது. கோர்ட்லலாம் ஊதுவாங்க, எடுத்து ஜட்ஜு முன்னாடி ஊதுவாங்க, எல்லா இடத்துலையும் ஊதுவாங்க, ஆஸ்பத்திரியில் ஊதுவாங்க, ஜிஹெச்சில் போய் ஊதுவாங்க, எல்லாத்துலேயும் ஊதுவாங்க. ட்ரெயினில் போகும்போது ஊதுவான், பஸ்ஸில் ஊதுவான். அங்கே இருக்கவன் டென்ஷன் ஆவான், அவனை அடித்து மூஞ்சி மாதிரி உடைக்க போகிறாங்க. இப்போ கொடுத்தவங்களே அந்த சின்னத்தை நீங்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வாங்கிடுவாங்க. வாங்கணும், இல்லைன்னா வழக்கு போட்டு வாங்க வைக்கணும். சார் என்ன சார் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி? அப்போ அது இல்லை அவனுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது வேறு குத்தூசி சின்ன வச்சுருந்தா எடுத்துகிட்டு போய் வீட்டில் இருக்கவங்களை குத்துறான்லாம். இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. அடுத்தவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரி. இப்போ விசில் அடித்தா யாருக்கு பிரச்சனை? பக்கத்தில் இருக்கவனுக்கு தான் பிரச்சனை, அவனுக்கு ஊதுறவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் இதை உடனடியாக தடை செய்யணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். அப்போ அவங்க கேட்ட அந்த 5 சின்னத்தில் வேறு ஏதாச்சும் கொடுத்துருந்தா பெட்டர். பரவாயில்ல, இதாக ஒன்று கொடுத்து வந்துருக்கலாம். விசில் கொடுத்து அதாவது எப்படின்னா ப்ராக்டிக்கலாக அதை பயன்படுத்த முடியாத ஒரு பொருளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு. இப்போ ஒரு கேமரா சின்னம் கொடுத்தா சரி, அவன் போய் கேமரா காசு கொடுத்து வாங்கணும். அப்போ அது ஏதாவது அவனுக்கு தொழிலுக்குனாலும் யூஸ் ஆகும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சும்மா இதை போய் கொடுத்துருக்காங்கன்றது பெரிய ஆபத்து. முடியும். இதனால தான் இப்போ சீமான் அவர்களுக்கு அன்னைக்கு நோ சொன்னாங்க, அவர் கேட்டது கொடுக்காம இப்போ விஜய் கேஸ் கொடுத்துருக்காங்களா? இந்த பிஜேபி விஜய் கூட்டணினால தான். இல்லை, ஆமாம், அவங்க வீட்டு பிள்ளைக்கு செய்யாமல் அடுத்த வீட்டு பிள்ளைக்கு விசில் வாங்கி தருவாங்க. அவங்க வீட்டு பிள்ளை கேட்டிருக்குன்றதால வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ விஜய் அவங்க வீட்டு பிள்ளையா? சீமான் வந்து சொந்தக்கார பிள்ளைனால இருந்தாலும் சில நேரத்தில் வாங்கி தர மாட்டாங்கல்ல, அதுவும் சொந்தக்கார பிள்ளை தான். இருந்தாலும் முதல்ல பெத்த பிள்ளைக்கு தானே வாங்கி தருவாங்க. அப்படின்ற மாதிரி முதல்ல இவருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. சீமானுக்கு வேறு தருவாங்க.
சார் அதே போல் ஜனநாயகன் படம் வராததுக்கு எல்லா சைட்லேருந்தும் எதிர்ப்பு வந்துச்சு. காங்கிரஸ் சைட்லேருந்து ரொம்ப சப்போர்ட் வந்துச்சு விஜய்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு இல்லாமல் இந்த விசில் சின்னதுக்காக காங்கிரஸ்லேருந்து பிரவீன் சக்கரவர்த்தி. பிஜேபிமா, காங்கிரஸ் கிடையாதுமா, மாற்றி சொல்லாதீங்க. பிஜேபி. ஆமாம், பிரவீன் சக்கரவர்த்தி பிஜேபியால் உருவாக்கப்பட்டு காங்கிரஸில் சேர்த்து விடப்பட்டார். ஓ, அதனால் நீங்கள் பிஜேபி வச்சா காங்கிரஸ்னு சொல்லிடுறாங்க. பிஜேபி கைக்கூலி. சார் அவர் காங்கிரஸ்ல தானே சார் இருக்கார். காங்கிரஸ் கார்டு வச்சிருப்பார். புரியுதா அவனுக்கு? பிஜேபி ஆள் தான். அதனால விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ காங்கிரஸ்லயும் இருக்காங்க ஆளுங்க நிறைய பேர் விஜய்க்கு. ஊடுருவல்காரர்கள், கிறுக்கர்கள், அரக்கிருக்கங்க, மெண்டல், இப்போ காசு வாங்கினேன், ஊழல்வாதி எல்லா கட்சியிலையும் தானே இருக்கான். அது மாதிரி காங்கிரஸ்லேயும் ஊடுருவிருக்கான். பிஜேபிக்காரங்க ஊடுருவி அதை வச்சு தான் காயினாத்தும். அதில் அது காங்கிரஸ்ல இருந்தால் அது டிஎம்கேல இருக்கிற மாதிரி. அப்போ அங்கேயும் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்களா? ஆமாம், அந்த கூட்டணியில் தானே இருக்குது காங்கிரஸ். புரியுதா அவனுக்கு? அப்போ அதை களை எடுக்கணும். காங்கிரஸ் தலைவர் களை எடுக்கணும். அப்போ இந்த டிவிகே, காங்கிரஸ், டிஎம்கே எல்லாமே ஒன்று தான். எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் புரிஞ்சுக்கிறதே தலைகீழாக புரிஞ்சுருக்கீங்க. அதாவது எப்படின்னா, காங்கிரஸில் உள்ள ஆளை விலைக்கு வாங்கி பயன்படுத்துகிறாங்க. திமுகவில் உள்ளவங்க விலைக்கு வாங்கி பயன்படுத்த முடியாது. அதிமுகவில் உள்ளவங்களை அவங்களே வந்துடுவாங்க, விலையே கொடுக்க வேணாம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சார் இன்னொரு பக்கம் இது ஒரு ட்ரோலாக போயிட்டுருக்கு சார். வெங்கட் பிரபு கோட் படம் கடைசியாக வந்துச்சு. அதில் விசில வச்சு நிறைய விஷயம் பேசியிருப்பார். அப்போ முன்பே கணித்தார் வெங்கட் பிரபு அப்படின்ற மாதிரிலாம் சீன்ஸ்லாம் வருது. அப்போ முன்னாடி நாசா விஞ்ஞானியா வெங்கட் பிரபு எதை கால்ச்சிட்டு கிடச்சது கருமாந்திரத்தை படத்தை எடுத்து முடிச்சிருக்காப்புல. இதில் என்ன முன்பே என்னத்தை கணிச்சார்? என்ன இதெல்லாம் இப்போ முட்டாள்களோட எவ்வளோ கூமுட்டையாக இருக்காங்கன்னா என்னத்தை தான் வீணை சொல்கிறது. எல்லாமே வருது சார். அப்போ சிஎஸ்கே தோனியே விஜய் அவர்கள் அவங்க அப்பாவே பெருசாக வளர்ந்துருவான்னு நினச்சி தான் பெற்றார் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதனால் அன்றே கணித்தார். அவங்க அப்பா பேர் என்ன? சந்திரசேகரன். 5.5 அடி வளர்ந்துருவார் விஜய் அப்படின்னு சொல்லி அன்றே குழந்தையாக இருக்கும்போதே கணித்தார் சந்திரசேகரன் சொல்லுவீங்க போல். எப்படியா இருந்தாலும் பெற்று போட்டால் அது பாட்டி சோறு போடலைனாலும் ஒரு பிள்ளை வளர்ந்து 5.5 அடிக்கு வந்துடும். அன்றே கணித்தார் சந்திரசேகரன் அப்படி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கு சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐலேருந்து எல்லாமே வருது அப்படின்னா விஜய் கிட்டேருந்து சரியாக ரெஸ்பான்ஸ் வரல. அதுக்கான காரணம் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்குன்றதுனாலயா இருக்குமா? அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடிலாம் நான் கலகலன்னு பேசிகிட்டு இருந்தாரா? அது ஒன்றும் இல்லை. எப்பயும் போல அது தான் அப்படின்னா அப்படி தான். அதுக்கு யாரையாவது காரணம் சொல்லிட வேண்டியதான் சார். ஆனால் ஆடியோ லான்ச்சில் கூட்டத்திலலாம் செம்ம ஃபயராக பேசினார்ல சார். ஆமாம், காசு வருதுன்னா எல்லாம் ஃபயராக பேசுவார். கரகாட்டம் ஆடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவர்களுக்கு பேமெண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு செம ஆட்டம் ஆடுவாங்க 3.5 மணி நேரம். பேமெண்ட்டு தரலைன்னா அவங்க ஆட மாட்டாங்க. அந்த மாதிரி தான். அப்போ ஈரோடுலலாம் போய் பேசினதுலாம் அதான் கரகாட்ட கோஷ்டி திருவிழாவில் ஆடுற மாதிரி தான்மா. ஆனால் சார் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது புஸ்தி தான் சார். ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி கொண்டாடுறாரு சார் அந்த ஒரு விஷயத்தை. அவர் குழந்தை தானம்மா, அவர் ஆள் தான் வளர்ந்துருக்கா. அதாவது எம்ஜிஆர் பாட்டிலே இருக்கு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதான்டா வளர்ச்சின்னு. அவர் ஆள் வளர்ந்துட்டாரு, குழந்தை தான். கரெக்டாக கண்டுபிடிச்சி செய்யும் பாருங்க. அதனால தான் இந்த விசிலில் வச்சு விளையாடிட்டு இருக்காரு. அதனால அந்த வளர்ச்சி கம்மியாகும். ஆதவர்ஜனா கிட்டலாம் இந்த மாதிரியான ஆதவர்ஜனாவும் அதே மாதிரி தான். ஆள் வளரணும் அறிவு வளரணுன்றது. ஆள் மட்டும் வளர்த்து விட்டாங்க சோத்தை போட்டு. குழந்தை வளர்ந்தான் ஆதவர்ஜனாக்கு. 5 வயசு பையன், 5ஆவது படிக்கிற பையனுக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் இருக்கும். இவங்க அப்படின்னா விஜய் எப்படி சார்? விஜய் எல்லாமே மட்டம்தான். விஜய் ஒரு கை குழந்தையே விஜய் தான். சத்யராஜ் சொல்வார், அந்த குழந்தையே நான் தாண்டா அப்படின்ற மாதிரி. பச்சை குழந்தை அந்த மாதிரி தெரியாது சார். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரம் ப்ரெஸ் மீட் கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் நான் நல்ல வேலை பயந்துட்டு ஏதோ கிணத்துக்குள்ளே குதிக்க போறாருன்ற மாதிரி சொல்லி விஜய்க்கு கூடிய சீக்கிரம் குதிச்சு செத்துருவார் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது கேட்குறதே ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. என்ன சொன்னீங்க? கிணத்துல என்னது ப்ரெஸ் மீட் செய்கிறார்? ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாரு அப்படின்ற விஷயம். ப்ரெஸ் மீட்டாலாம் கொடுக்க மாட்டாருமா. போகிற போக்கில் என்னத்தையாவது பேசிக்கிட்டு போவார். அவர் பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் வச்சாருன்னா அன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக அவர் ட்ரீட்டு கொடுத்தாரு. ட்ரீட்டே தரலாம். இப்போ அந்தளவுக்கு நம்பிக்கையா சார் விஜய் தரமாட்டார் அப்படின்னு? எதனால சார் விஜய் ப்ரெஸ் மீட் தராமல் போயிட்டுருக்காரு? எதனால் தராமல் போயிட்டுருக்காருன்னா ஒரு பையன் 10வது பரீட்சை எழுதினாலே பயப்படுறான்னு என்ன காரணம்? ஏற்கனவே கோட் அடிச்சிருக்கேன். ஏன் சார் பரீட்சைக்கே வரமாட்டான், பரீட்சை மட்டும் எழுத மாட்டான், பாதியிலே ஸ்கூலை விட்டு போயிட்டான்னு கேட்குற மாதிரி. அப்போ முட்டா பையன் வரமாட்டான், எழுதுனா எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆயிடுவான், 2 மார்க் 3 மார்க் தான் வாங்குவோம், எதுக்குன்னு சொல்லி பாதியிலே ஸ்கூலை விட்டு இரும்பு கடைக்கு வேலைக்கு போயிட்டான். அவனை பிடிச்சி இழுத்துட்டு இவன் எப்படியும் இப்போ எழுதுவான் பாருங்கள், அடுத்த வருஷம் 10th எழுதுறான். 50 வருஷமாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? அவ்வளோதான் போங்க, அவன் வேஸ்ட்டு ஓடி போனவன். அவனை போய் நீங்கள் படித்து எழுத வைக்கணும்னு எப்படி பண்ண முடியும்?
சார் என்ன சார் ஒவ்வொரு ஊரா போய் அவ்வளோ பேர் மத்தியில பேசுறாரு, அது press meet வேற. கொடுக்க மாட்டாரு. அதாம்மா இப்போ நீங்கள் வெல்டி கடையில் போனீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ அழகாக வெல்ட் அடிக்கிறான், ஆனால் 10வது ஃபெயில் ஆகிட்டான்ற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதான் அவன் தற்குறின்றதுனால தான் அவன் அதை விட்டே போயிடுறான். அவனுக்கு தெரிஞ்ச வேலையை போய் பார்க்குறான். ஆக அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியுமா? அப்ப பிரஸ் மீட் கொடுத்தா விஜய் மாட்டிப்பாரு எதுவுமே பேச வராம. தெரியலையா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் ஏன் தெரிச்சு ஓடுறாருன்னு உங்களை மாதிரி ரசிகைகளுக்கு தான் தெரியும். ஏன் விஜய் தெரிச்சு ஓடுறாரு யாரையும் சந்திக்காமல் அப்படிங்கும்போது அதுதான் காரணமாக இருக்கும். ஆனா சார் இப்படியே ஒரு கட்சி தலைவரால டிராவல் பண்ண முடியுமா? என்னைக்கா ஒரு நாள் வண்டி ஏறி தான் ஆகணும். அப்படி சைட்லேயே ட்ராவல் பண்ண முடியாது. புரியுதா? அதனால் விரைவில் வண்டி ஏறுவார். அதோட ஊற்றி மூடிடுவேன் என் கட்சியை. அதுதான் என்னைக்குன்னு தெரியல. சார் இது ட்ரைனிங் தானே சார், இதுக்கப்புறம் தானே சார் இன்னும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வேணால் ட்ரைனிங் ஸ்கூலாக வச்சு நடத்திக்கிறாங்க தமிழ்நாட்டில் எல்லாம். அவர் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு சார் அரசியல்ல வரும்போது எல்லாரும் இப்படி தானே சார் வருவாங்க. யார் வந்தா அப்படின்னு இந்த மாதிரி தற்கொலையை இந்த உலகத்தில் எவனும் பார்த்ததில்லை. இந்த மாதிரிலாம் எவனும் வர மாட்டாங்க. இந்தளவுக்கு கேடு கெட்ட இப்போ ஒன்றுமே தெரியாத ஒரு தற்கொலையை அந்த உலகமே பார்த்துருக்காரு. எல்லாரும் அப்படிலாம் வர மாட்டாங்க. அடிச்சு துரத்தி விட்றாங்க. அப்படி யாரும் உன்னை வர சொன்னான்னு கேட்பாங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.